துலாம்-நவம்பர் 2026 ராசிபலன். 1. தொழில் மற்றும் வேலை. கரியர். தனவருவாய் 2 இல் சூரியன் இருப்பதால் உங்கள் பேச்சிற்கு அலுவலகத்தில் தனி மதிப்பு இருக்கும். உங்களின் ஆலோசனைகள் நிறுவனத்திற்கு லாபத்தை தருவதால் உங்களுக்கு ஊதிய உயர்வு அல்லது ஊக்கத்தொகை போனஸ் கிடைக்க வாய்ப்புள்ளது. பணி மேன்மை. 10 இல் உச்சகுருவும் 6 இல் சனியும் வலுவாக இருப்பதால் வேலையில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் முழுமையாக நீங்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு மிக உயர்ந்த பதவியுடன் கூடிய வாய்ப்பு கிட்டும். வியாபாரம். கடந்த மாதங்களில் செய்த முதலீடுகள் இப்போது லாபத்தை தரத் தொடங்கும். குறிப்பாக தங்கம், வெள்ளி மற்றும் கலைத்துறை சார்ந்த வியாபாரிகள் பெரும் லாபம் ஈட்டுவார்கள். 2. பொருளாதாரம். ஃபைனான்ஸ். நிதிநிலை. பணப்புழக்கம் மிக தாராளமாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு பெரிய தொகை வந்து சேரும். சேமிப்பு. 2ஆம் இடம் பலமாக இருப்பதால் எதிர்காலத்திற்காக ஒரு பெரிய முதலீட்டை செய்வீர்கள் அல்லது வங்கியில் வைப்புத் தொகையாக சேமிப்பீர்கள். கடன் நிவர்த்தி. 6 இல் சனி இருப்பதால் நீண்ட நாட்களாக உங்களை படுத்தி வந்த கடன்களை முழுமையாக அடைத்து நிம்மதி பெறுவீர்கள். 3. குடும்பம் மற்றும் உறவுகள். ஃபேமிலி மற்றும் ரிலேஷன்ஷிப். மகிழ்ச்சி. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கும். 2 இல் சூரியன் இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த பழைய மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். வாழ்க்கைத் துணை. கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் கூடும். வாழ்க்கைத் துணையின் பெயரில் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உள்ளது. பிள்ளைகள். குழந்தைகளின் கல்வி மற்றும் ஒழுக்கம் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். அவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செய்து தருவீர்கள். 4. ஆரோக்கியம். ஹெல்த். உடல் நலம். பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். 6 இல் சனி இருப்பதால் நீண்ட கால உபாதைகள் குணமடையும். கவனம். 2 இல் சூரியன் இருப்பதால் முகம் அல்லது கண்கள் சார்ந்த சிறு உபாதைகள் அல்லது பல்லில் வலி வந்து நீங்கலாம். சரியான நேரத்திற்கு உணவருந்துவது ஜீரண மண்டலத்தை வலுப்படுத்தும். முக்கிய குறிப்புகள். அதிர்ஷ்ட தேதிகள் நவம்பர் 5, 6, 14, 15, 23, 24. சந்திராஷ்டம நாட்கள் நவம்பர் 25, 26. இந்த நாட்களில் புதிய ஒப்பந்தங்களை தவிர்க்கவும். உணர்ச்சிவசப்பட்டு பேசுவதை குறைக்கவும். அதிர்ஷ்ட எண்கள் 6, 2, 9. அதிர்ஷ்ட நிறம் வைரவெள்ளை, ஒயிட் ஆரஞ்சு. பரிகாரம். சிவ வழிபாடு. திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட மன அமைதி மற்றும் தனலாபம் பெருகும். மகாலட்சுமி வழிபாடு. வெள்ளிக்கிழமைகளில் நெய்தீபம் ஏற்றி லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது சுபிட்சத்தை தரும். தானம். வசதி குறைந்தவர்களுக்கு பசு நெய் அல்லது இனிப்புகளை தானமாக வழங்குவது துலாம் ராசிக்கு சிறப்பான பலன்களை தரும்.